ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது டியர் தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படம் ஏப்ரல் 11 அதாவது ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஆனந்த் ரவிச்சந்திரன். இந்த திரைப்படத்துல ஜி.வி. பிரகாஷ் குமார், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோகிணி, கீதா கைலாசம், தலைவாசல் விஜய், இளவரசு, காளி வெங்கட் மற்றும் நந்தினி இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு விமர்சனத்துல பார்க்கலாம். ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு கப்பலுடைய ஒரே பொண்ணுதாங்க தீபிகா. அர்ஜுன் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் மற்றும் இவருடைய அம்மா ரோகிணி, அண்ணா காளி வெங்கட், அண்ணி இவங்களுடைய பசங்கன்னு எல்லாரோடையுமே இவர் இருக்கிறாரு. தீபிகா எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான். அது என்னன்னா தூங்கும்போது குரட்டை விடுவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஒழுங்கா பார்ட்னர் கிடைக்கல. இன்னொரு பக்கம் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய நியூஸ் கம்பெனில வேலை கிடைச்சு ஃபினான்ஸ் மினிஸ்டரா இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசையா இருக்கு. இவருக்கு ஒரே லைட் ஸ்லீப்பர். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சிருவாருங்க. இவருடைய 8 மணி நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியில என்ன ஆச்சுன்னா இவங்க 2 குடும்பமும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல தெரிய வருது அர்ஜுனுக்கு தீபிகா ரொம்ப குரட்டை விடுறாங்கன்னு. அப்ப இருந்து தான் அர்ஜுனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய மோட்டிவேஷன் ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இயக்குனர். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் படத்தினுடைய இன்டென்சிட்டியே கம்மியாகாத மாதிரி பாத்துக்கிறாரு. ஒரு சில சீன்ஸ் போரிங்கா இருந்தாலும் உங்களை ஃபுல்லாவே என்கேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி எமோஷனலாவும் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் படத்தை எடுத்துட்டு போயிருக்காருங்க. ஜி.வி. பிரகாஷ், அர்ஜுன் அண்ட் ஐஸ்வர்யா தீபிகா இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா அவங்களுடைய படமான காக்கா முட்டை மற்றும் காப்பே ரணசிங்கம் இந்த 2 படத்துலையும் ரொம்ப நல்லா நடிச்சு அழகான ஒரு இம்பாக்டா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. தனித்தனியா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் ரொம்ப செமையா அமைஞ்சிருக்கும். இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய மத்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லீட் கேஸ்ட்ல 2 பேரும் காமெடி சைடும் எமோஷனல் சைடும் ரொம்ப சூப்பரா பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. அர்ஜுனுடைய அண்ணனான காளி வெங்கட் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாருங்க. இந்த படம் நல்லா ஒரு என்கேஜிங்கான மியூசிக் மற்றும் விஷுவல்ஸோட ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல தான் சீன்ஸ் கொஞ்சம் கதையை ஸ்லோ பண்ற மாதிரி இருந்தாலும் மற்றபடி படம் பார்க்கறதுக்கு சூப்பரா ரொம்ப ஒரு மிக்ஸ்டு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த நல்ல மெசேஜோட இந்த படத்தை இயக்குனர் ரம்ஜான் அன்னைக்கு ரசிக பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க குடும்பத்தோட சென்று முழுவதும் பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.